வணக்கம். சுவிஸ் தமிழ் வலையொலியின் இரவு நேர சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்தி அறிக்கையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். 10 மில்லியன் முன்மொழிவு தோல்வியடையும் வாய்ப்பு அதிகம். வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள். சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கும் பிஷிங் மோசடிகள். மக்களுக்கு போலீஸ் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. ஹோல்டன் சூப்பர் மார்க்கெட்டில் கத்திக்குத்து தாக்குதல். ஒருவர் காயம், சந்தேக நபர் கைது. ஜெனீவாவில் போலி தபால் அறிவிப்புகள். QR கோடு மோசடிக்கு எதிராக எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்திலும் குடும்ப மற்றும் பாலியல் வன்முறை அதிகரிப்பு. வெளியான புதிய தகவல்கள். ஆர்கவ் கண்டோனில் பெண் குத்திக்கொலை. கணவர் அவசர சந்தேகத்தின் பேரில் கைது. சூரிச்சில் சொகுசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் கொள்ளை முயற்சி. ஒருவர் கைது, மற்றையவர் தப்பியோட்டம். மேலும் விரிவான செய்திகளுக்கு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது. எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள 10 மில்லியனுக்கு எல்லை மக்கள் முன்மொழிவு வாக்கெடுப்பில் தோல்வியடையும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேசிய மக்கள் வாக்கெடுப்புக்கு இன்னும் 2 வாரங்கள் மாத்திரமே உள்ள நிலையில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் வெளியிடப்பட்ட 2 தனித்தனி கருத்து கணிப்புகள் இந்த நிலையை வெளிப்படுத்தியுள்ளன. சுவிட்சர்லாந்து பொது ஒலிபரப்பு நிறுவனமான SRG-SSR சார்பில் GFS ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி 52% வாக்காளர்கள் இந்த முன்மொழிவை நிச்சயமாக அல்லது அநேகமாக நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளனர். அதேவேளை 45% மக்கள் இதனை ஆதரிப்பதாக கூறியுள்ளனர். இதனுடன் ஒத்த முடிவுகள் தமீடியா ஊடக குழுமம் வெளியிட்ட கருத்து கணிப்பிலும் வெளியாகியுள்ளன. அதன்படி 52% மக்கள் இல்லை என வாக்களிக்க தயாராக இருப்பதாகவும் 47% பேர் ஆம் என வாக்களிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை எதிர்காலத்தில் 10 மில்லியனை எட்டக்கூடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த முன்மொழிவு கொண்டுவரப்பட்டுள்ளது. குறிப்பாக குடியேற்ற எண்ணிக்கையை குறைத்து வீட்டு வசதி, போக்குவரத்து மற்றும் சமூக சேவைகளின் மீது ஏற்படும் அழுத்தத்தை தடுக்க வேண்டும் என்று இதன் ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் எதிர்ப்பாளர்கள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார மற்றும் தொழிலாளர் சந்தை வெளிநாட்டு பணியாளர்களின் பங்களிப்பை பெரிதும் சார்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் இந்த முன்மொழிவு நடைமுறைக்கு வருமாயின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சர்வதேச உறவுகளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இறுதி முடிவானது ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறும் மக்கள் வாக்கெடுப்பில் தீர்மானிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தில் இணையவழி நிதி மோசடிகள் தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் குறிப்பாக பிஷிங் எனப்படும் மோசடி சம்பவங்கள் 2025ஆம் ஆண்டில் கவலைக்கிடமான அளவுக்கு உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடளவில் கடந்த ஆண்டில் மாத்திரம் 7409 பிஷிங் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பாகும். மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளிலும் இந்த மோசடி முறைகள் வேகமாக பரவி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இணைய குற்றவாளிகள் தற்போது மிகவும் நவீன மற்றும் நுணுக்கமான முறைகளை பயன்படுத்தி மக்களின் தனிப்பட்ட வங்கி, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு தகவல்களை திருட முயற்சித்து வருகின்றனர். வங்கிகள், ஆன்லைன் விற்பனை நிறுவனங்கள் அல்லது பார்சல் விநியோக சேவைகள் போல நடித்து போலியான மின்னஞ்சல்கள், SMS செய்திகள், QR குறியீடுகள் மற்றும் இணையதளங்கள் மூலம் மக்களை ஏமாற்றுகின்றனர். பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கில் சுவிட்சர்லாந்து போலீசார் மற்றும் நிதித்துறை இணைந்து லிண்டா என்ற தேசிய விழிப்புணர்வு பிரசாரத்தை ஆரம்பித்துள்ளனர். இந்த பெயரில் உள்ள ஒவ்வொரு எழுத்து மோசடிகளை தவிர்க்க உதவும் முக்கிய பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை குறிக்கிறது. அதன்படி இணைய இணைப்புகள் மற்றும் இணைப்பு கோப்புகளை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். தகவல்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும். பொதுவான அல்லது சந்தேகத்துக்கிடமான அழைப்புகளை நம்பக்கூடாது. அவசரப்படுத்தும் தகவல்களை சந்தேகிக்க வேண்டும். அத்துடன் அனுப்புநரின் விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் செயலிகளையே பயன்படுத்த வேண்டும் என்றும் 2 நிலை பாதுகாப்பு வசதியை கட்டாயமாக செயற்படுத்த வேண்டும் என்றும் போலீசார் வலியுறுத்தினர். அதேபோல் வலுவான மற்றும் ஒவ்வொரு கடவுச்சொற்களை பயன்படுத்துவது இணைய மோசடிகளில் இருந்து பாதுகாப்பதற்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றன. ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக இணைய இணைப்பை துண்டித்து கடவுச்சொற்களை மாற்ற வேண்டும். அத்தோடு வங்கி அல்லது கார்டு வழங்குனர்களுக்கு உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும் என்றும் சம்பவத்தை போலீசாரிடம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் சைபர் கிரைம் மற்றும் பிஷிங் மோசடிகள் மூலம் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாகியுள்ளது. இணையத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் சரிபார்த்து செயற்படுவதே இத்தகைய நிதி மோசடிகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள சிறந்த வழியாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.
சொலத்தோன் கண்டோனில் உள்ள ஆல்டன் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 24 வயதுடைய ஒருவர் நடுத்தர அளவிலான காயங்களுக்கு உள்ளானார். இந்த சம்பவம் ஜூன் 2ஆம் தேதி மாலை சுமார் 5:30 மணிக்கு முன்பாக வான்ரோல் ஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டின் பண பரிவர்த்தனை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக சொலத்தோன் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது. ஆரம்பத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திடீரென தாக்குதல் நடத்தி 24 வயதான இளைஞரை கத்தியால் குத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த நபருக்கு சம்பவ இடத்திலேயே மீட்பு சேவையினர் முதலுதவி சிகிச்சை வழங்கியதோடு பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்த போலீசார் அருகில் இருந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் பதுங்கியிருந்ததாக கூறப்படும் 42 வயதான சிறிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கண்டுபிடித்து கைது செய்தனர். சம்பவத்தின் பின்னணி, தாக்குதலுக்கான காரணம் மற்றும் முழுமையான நிகழ்வுகள் தொடர்பில் சொலத்தோன் கண்டோனல் காவல்துறை மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விசாரிக்கின்றன. தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் காயமடைந்த நபரும் சந்தேக நபரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் என தெரிய வந்துள்ளது. இதனால் தனிப்பட்ட மோதல் அல்லது முன்கூட்டிய பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பெருமளவிலான போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் சில நேரம் பதற்றமான சூழ்நிலை நிலவியதாக தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் வலேஸ் கண்டோன் அரசு பள்ளிகளில் அதிகரித்து வரும் ஒழுங்குமுறைகள் மற்றும் கூடுதல் கவனம் தேவைப்படும் மாணவர்களால் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை சமாளிக்க புதிய நடவடிக்கை திட்டத்தை அறிவித்துள்ளது. சமீப காலமாக மாணவர்களின் ஒழுங்கின்மை, பாட நேர இடையூறுகள் மற்றும் வகுப்பறைகளில் ஏற்படும் வன்முறை சம்பவங்கள் குறித்து ஆசிரியர்களிடமிருந்து அதிக அளவிலான புகார்கள் எழுந்து வந்தன. இதனால் கற்பித்தல் சூழல் பாதிக்கப்படுவதாகவும் மாணவர்களின் கல்வித்தரம் குறைவடைவதாகவும் கவலை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் 2028ஆம் ஆண்டுக்குள் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிறப்பு ஆதரவு அறை அமைக்க என வலேஸ் கல்வி அமைச்சர் ஃபிரெட்ரிக் போலோஸ் அறிவித்துள்ளார். இந்த அறைகளில் சிறப்பு பயிற்சி பெற்ற நிபுணர்கள் பணி அமர்த்தப்படுவர். வகுப்பறைகளில் இடையூறு விளைவிக்கும் அல்லது தனிப்பட்ட கவனம் தேவைப்படும் மாணவர்கள் கண்காணிப்போடு அந்த அறைக்கு அனுப்பப்படுவர். இதன் மூலம் மற்ற மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் தடையின்றி இடம்பெறுவதோடு சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கும் தனிப்பட்ட ஆதரவு வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி திட்டங்களும் வழங்கப்பட உள்ளன. குறிப்பாக வகுப்பறைகளில் இடம்பெறும் வாய்வழி மிரட்டல், அவமதிப்பு மற்றும் உடல் வன்முறை சம்பவங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான தெளிவான நடைமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இந்த புதிய திட்டங்களை ஆசிரியர் சங்கங்கள் வரவேற்றுள்ளன. இருப்பினும் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் நடைமுறையில் எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றன என்பதை பார்க்க காத்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் அண்மை காலமாக பள்ளிகளில் மாணவர்களின் நடத்தை மாற்றங்கள் குறித்து பல கண்டோன்களில் விவாதங்கள் அதிகரிக்கும் நிலையில் வலேஸ் கண்டோனின் இந்த நடவடிக்கை கல்வித்துறையில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஜெனீவா கண்டோனல் காவல்துறை தற்போது சுவிட்சர்லாந்தில் பரவி வரும் புதிய வகை மோசடி குறித்து பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்தது. குறிப்பாக சுவிஸ் தபால் சேவையான சுவிஸ் போஸ்ட் பேரில் போலியாக தயாரிக்கப்பட்ட அறிவிப்புகள் வீடுகளின் தபால் பெட்டிகளில் வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆவணங்கள் மிகவும் நம்பகமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பலர் அதை உண்மையான சுவிஸ் தபால் அறிவிப்பாகவே தவறாக நினைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மோசடிக்காரர்கள் கையொப்பமின்றி வழங்க முடியாத பதிவு செய்யப்பட்ட பார்சல் வந்துள்ளது என்ற தகவலுடன் போலி வரும் சீட்டுகளை பகிர்ந்து வருகின்றனர். அதில் கொடுக்கப்பட்டுள்ள QR கோட்டை ஸ்கேன் செய்து புதிய விநியோக தேதியை தேர்வு செய்யுமாறு பெறுநர்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. QR கோட்டை ஸ்கேன் செய்ததும் பாதிக்கப்பட்டவர்கள் சுவிஸ் தபால் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போலவே தோற்றமளிக்கும் ஒரு போலி இணைய பக்கத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். அங்கு விநியோக தேதியை தேர்வு செய்யவும், தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்யவும், மேலும் 2.10 சுவிஸ் பிராங்க் கட்டணம் செலுத்தவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் பின்னணி நோக்கம் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கி அல்லது கார்டு கட்டண விவரங்களை திருடுவது என ஜெனீவா கண்டோனல் காவல்துறை எச்சரிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் அண்மை காலமாக QR கோட் மற்றும் போலி இணையதளங்களை பயன்படுத்தி இணைய மோசடிகள் அதிகரித்து வருவதால் அதிகாரிகள் மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக தபால் சேவை, வங்கி அல்லது அரசு நிறுவனங்களின் பெயரில் வரும் எந்தவொரு அறிவிப்பையும் சரிபார்க்காமல் QR கோட்களை ஸ்கேன் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான அறிவிப்புகள் கிடைத்தால் நேரடியாக சுவிஸ் போஸ்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது வாடிக்கையாளர் சேவையின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் காவல்துறை அறிவுறுத்தியது. எப்பவுமே பழைய சோஃபாவையும் பழைய கட்டிலையும் பார்த்து பார்த்து பழகி போனவங்களுக்கு உங்க வீட்டு சின்ன குழந்தைகள் எப்படித்தான் துள்ளி விளையாடினாலும் எதுவுமே நடக்காத சோஃபா இருந்தா எப்படி இருக்கும்? உழைச்சு களைச்சு வீட்டுக்கு வர உங்களோட உடம்புக்கு மசாஜ் செய்யறதுக்கு ஒரு மசாஜ் சேர் இருந்தா எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையுமே மலிவு விலையில் ஒரு நிறுவனம் வழங்கினா இது எப்படி இருக்கும்? ஆமா, இப்பவே மாடர்ன் மொபைல் நிறுவனத்துக்கு கால் பண்ணுங்க. மலிவு விலையில் உங்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை அள்ளி செல்லுங்க. சுவிட்சர்லாந்தில் உங்கள் சொந்த ரெஸ்டாரண்ட் கனவு இப்போது நனவாகும் நேரம். ஆர்கவ் கண்டோனின் ரைனாக் நகரில் அனைத்து நவீன வசதிகளோடும் முழுமையாக தயாரான அழகிய உணவகம் விற்பனைக்கு. ஃபுல் கிச்சன் செட்டப், அனைத்து ரெஸ்டாரண்ட் உபகரணங்களோடும் உடனே பிசினஸ் ஆரம்பிக்க தயாரான இடம். பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேமிலி இவெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நடத்த தனி வசதி. சுவிஸில் உங்கள் வெற்றிகரமான உணவக பயணத்தை தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் உடனே அழைக்கவும்.
சுவிட்சர்லாந்தின் போத் கண்டோனில் உள்ள நியோன் குற்றவியல் நீதிமன்றில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முன்னாள் ஃபார்முலா 3 பந்தய ஓட்டுநருக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்கு விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த வழக்கானது உலக புகழ்பெற்ற முன்னாள் ஃபார்முலா 1 சாம்பியன் மைக்கேல் ஷூமாக்கர் குடும்பத்தோடு தொடர்புடையதாக இருப்பதால் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. குற்றச்சாட்டின்படி 2019 ஆண்டு கிளாண்ட் பகுதியில் அமைந்துள்ள ஷூமாக்கர் குடும்ப வில்லாவில் பணியாற்றிய முன்னாள் செவிலியர் ஒருவரை அந்த முன்னாள் ஓட்டுநர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் மேலும் 10 ஆண்டுகள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அரசு தரப்பு கோரியுள்ளது. ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் ஃபார்முலா 3 ஓட்டுநர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார். குறித்த பெண் இந்த சம்பவத்தை கற்பனை செய்து உருவாக்கியதாகவும் தன்னிடம் எந்த தவறும் கிடையாது என்றும் அவர் நீதிமன்றில் தெரிவித்தார். இந்த வழக்கு இடம்பெறும் இடம் மற்றும் மைக்கேல் ஷூமாக்கர் குடும்பத்தோடு தொடர்புடைய பின்னணி காரணமாக ஐரோப்பிய ஊடகங்கள் மாத்திரமன்றி உலகளாவிய ஊடகங்களும் இந்த விசாரணையை நெருக்கமாக கவனிக்கின்றன. நியோன் குற்றவியல் நீதிமன்றில் இடம்பெறும் இந்த விசாரணை இன்னும் சில நாட்கள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்கவ் கண்டோனின் பெரு பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் 36 வயதான பெண் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெருமதிர்ச்சியை கிளப்பியது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பெண்ணின் கணவரை ஆர்கவ் கண்டோனல் போலீசார் அவசர சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தனர். இந்த துயர சம்பவம் பெரு பகுதியில் உள்ள வைடே குடியிருப்பு வளாகத்தில் புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. 2026 ஜூன் 3ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு முன்பாக அவசர உதவி மையத்துக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பல போலீஸ் ரோந்து குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். சம்பவ இடத்துக்கு முதலில் சென்ற போலீசார் குடியிருப்பின் உள்ளே பல குத்து காயங்களோடு ரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணை கண்டுபிடித்தனர். அவர் அப்போது பதிலளிக்க முடியாத நிலையில் இருந்துள்ளார். அவசரமாக அழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் குழு வரும் வரை போலீசார் முதல் உதவி மற்றும் உயிர்ப்பிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பின்னர் மருத்துவ உதவிக்குழுவும் தொடர்ந்து சிகிச்சை அளித்தாலும் அந்த பெண் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. உயிரிழந்தவர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 36 வயதான பெண் ஆவார். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அதே வீட்டிலிருந்து அவருடைய 44 வயதான சுவிஸ் கணவரை போலீசார் சந்தேக நபராக கைது செய்தனர். கைது செய்யும் போது அவர் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. இந்த கொலை சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது, அதற்கான பின்னணி அல்லது நோக்கம் என்ன என்பது இதுவரை தெளிவாகவில்லை. ஆர்கவ் கண்டோனல் போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கின்றனர். வன்முறை என்பது எப்போதும் வெளிப்படையாக இடம்பெறுவதில்லை. பல சந்தர்ப்பங்களில் அது அமைதியாகவும் பிறருக்கு தெரியாத முறையிலும் இடம்பெறுகிறது. குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகள் சுவிட்சர்லாந்திலும் கவலைக்கிடமான அளவில் இடம்பெறுகின்றன என பாசல் ஸ்டட் கண்டோனல் காவல்துறை எச்சரித்தது. பலர் நினைப்பதை விட இந்த வகை வன்முறை சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறுகின்றன என்றும் பல பாதிக்கப்பட்டவர்கள் அச்சம் அல்லது சமூக அழுத்தம் காரணமாக வெளியில் தெரிவிக்காமல் இருப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இதையடுத்து தேசிய அளவிலான பாதிக்கப்பட்டோருக்கான உதவி சேவை எண் 142 குறித்து பாசல் ஸ்டட் காவல்துறை பொதுமக்களின் கவனத்தை திருப்பியுள்ளது. 142 என்ற தொலைபேசி இலக்கம் முற்றிலும் இலவசமானது. மேலும் பெயர் வெளியிடப்படாமல் ரகசியமாக உதவி பெறும் வசதியும் இதில் வழங்கப்படுகிறது. இந்த சேவை 24 மணி நேரமும் செயற்பாட்டில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. தாங்களே வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அல்லது தங்களுக்கு தெரிந்த ஒருவர் ஆபத்தில் இருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக உதவி பெற முன்வர வேண்டும் என்றும் இது பற்றி பேச தயங்க வேண்டாம் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் குடும்ப மற்றும் பாலியல் வன்முறைகளை தடுக்க முயற்சியாக பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றன. குறிப்பாக மன அழுத்தம், அச்சம் மற்றும் சமூக தனிமை மூலம் பலர் அமைதியாகவே துன்பத்தை அனுபவிப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சூரிச் நகரின் பிளைச்சர் வேக் பகுதியில் அமைந்துள்ள சொகுசு 2ஆம் கை பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் இடம்பெற்ற ராம்பாக் கொள்ளை முயற்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் சந்தேக நபர்களில் ஒருவரை சூரிச் நகர் காவல்துறையினர் கைது செய்தோடு மற்றொருவர் தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் 2026 ஜூன் 3ஆம் தேதி அதிகாலை சுமார் 5 மணி அளவில் இடம்பெற்றது. பிளைச்சர் வேக் 20 பகுதியில் உள்ள விற்பனை நிலையத்தில் கொள்ளை இடம்பெற்றதாக தகவல் கிடைத்ததை அடுத்து சூரிச் நகர் காவல்துறையின் அவசர குழுக்கள் சில நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன. அங்கு சென்ற போலீசார் கட்டடத்தின் உள் முற்றத்தில் சிலர் ஒருவரை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை கண்டனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அந்த நபரும் மேலும் ஒருவர் இணைந்து கடைக்குள் ராம்போக் முறையில் புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கொள்ளை முயற்சியை கடை தொடர்புடையவர்கள் கவனித்ததை அடுத்து அவர்கள் ஆயுதம் வைத்திருந்ததாக கூறப்படும் சந்தேக நபர்களில் ஒருவரை கட்டுப்படுத்தி போலீசார் வரும் வரை தடுத்தனர். இந்த சம்பவத்தின் போது 2 ஆண்கள் லேசான காயங்களுக்கு உள்ளாகியதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர் 55 வயதான பொஸ்னியா நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். இதேவேளை 2வது சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து கால்நடையாக தப்பித்துள்ளார். கொள்ளை முயற்சிக்கென பயன்படுத்தப்பட்ட பழைய சாம்பல் நிறமான ஸ்கோடா ஒக்டாவியா கார் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. திருட முயற்சிக்கப்பட்ட பொருட்கள் என்ன, அவற்றின் மதிப்பு எவ்வளவு என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை இல்லை. சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரிக்கும் பணிக்கென சூரிச் தடயவியல் நிபுணர்கள் அழைக்கப்பட்டதோடு போலீஸ் நாய்களும் தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை சூரிச் நகர் காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுக்கின்றனர். இதனோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான சுவிஸ் தமிழ் மீடியா.com நாடுங்கள். வணக்கம்.